தேவ செய்திக்கு ஆதாரமாக எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தன்னை வேதத்தில் அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் என்றால் மாம்சமான யாவருக்கும் நானே தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. வேதத்தில் என்ன ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மாம்சமான யாவரும் என்னிடத்துல வருவார்கள் என்று சொல்லி. அப்போ இந்த பூமியில் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அடுத்தபடியாய் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவரிடத்துல வந்திருக்கிற உங்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றாகிலும் உண்டா என்று ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நினைக்கிற அளவல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் அதிசயம் செய்ய ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும், அநேக சூழ்நிலைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனையை சந்திக்காத மனிதர்கள் இல்லை, இழப்புகளை சந்திக்காத மனிதர்கள் இல்லை, பலகீனங்கள் வராத மனிதர்கள் இல்லை. ஆனால் நம்மளுடைய நிலை எதுவாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் செய்ய முடியும். நான் ஆராதிக்கிற ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். அவர் என்னை சுகமாக்குகிற தேவன். முதலாவது நம்முடைய தேவனை இவ்வண்ணமாய் அறிய வேண்டும். என்னை சுகமாக்குகிறவர், எனக்கு அதிசயம் செய்கிறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர். என் சூழ்நிலைகள் எதுவானாலும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கே சில சந்தேகங்கள் வரும். சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கே சந்தேகங்கள் வரும். சில குறைவுகளை பார்க்கும்போது நமக்கே சந்தேகங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றாகிலும் உண்டா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின்படி, வேதத்தில் நிறைய இடங்களில் அதிசயம் நடந்திருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயங்களில் ஒரு 2 அதிசயங்களை நாம் தியானிக்க போகிறோம். அது நமக்கு பிரயோஜனமாய் மாத்திரமல்ல, நம்முடைய அநேக கேள்விகளுக்கு பதிலாய் கூட நமக்கு இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயே என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 அதிசயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அதிசயம் தாமதமாய் நடந்த அதிசயம், ஒரு அதிசயம் துரிதமாய் நடந்த அதிசயம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவனால எல்லா அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் ஏன் அதிசயம் தாமதிக்கிறது? அதிசயம் ஏன் என் வாழ்க்கையில் தாமதிக்கிறது? 2 அதிசயத்தை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒரு அதிசயம் ரொம்ப தாமதமாய் நடந்திருக்கிறது,
ஒரு அதிசயம் ரொம்ப சீக்கிரமாய் நடந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அவர் பேசுகிறது நீங்க கேட்டு புரிந்து கொள்ளுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், இனி அதிசயம் தாமதிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதி படுக்கையோடு பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருக்கிறான். 38 வருஷமா அவனுக்கு ஒரு அதிசயமும் நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு அதிசயமும் இல்லை. அதே நிலைமை தான். ஆனா எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் சுகம் கிடைக்கும், ஒரு நாள் அற்புதம் நடக்கும், ஒரு நாள் நானும் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில இருந்து நிறைய பேர் சுகமாகி போகிறது போல ஒரு நாள் நானும் போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளா இருந்தது, ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளா இருந்தது. அவன் படுத்த படுக்கையா அந்த இடத்துல இருக்கிறான், உதவிக்கு யாரும் இல்லை. நிச்சயமா இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா ஆதாமை தவிர, ஏவாளை தவிர, அதுக்கு பிறகு பிறந்த எல்லா சந்ததிகளுக்கும் நிச்சயமா ஒரு தகப்பன் உண்டு, நிச்சயமா ஒரு தாய் உண்டு, நிச்சயமாய் ஒரு சொந்த பந்தங்கள் உண்டு. ஆனால் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில படுத்த படுக்கையாக இருக்கிற இவனுக்கும் நிச்சயமா ஒரு தகப்பன் உண்டு, நிச்சயமா ஒரு தாய் உண்டு, நிச்சயமாய் சொந்தங்கள் உண்டு, நிச்சயமா உறவுகள் உண்டு. ஆனா 38 வருஷமா வியாதிப்பட்டபடியினால யாரும் இல்லாத ஒரு அனாதையாக பெதஸ்தா குளத்தண்டையில படுத்த படுக்கையா இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், நமக்கு இந்த பூமியில எல்லாரும் இருந்தும் இல்லாததற்கு சமமாக தனித்து விடப்பட்டாலும் ஒருவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மை மறக்கும், கைவிடும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறக்க மாட்டார், மாற மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்படியே 38 வருஷமா இவனுக்கு அற்புதம் தாமதித்த ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவன் நம்பினது குளத்தை நம்பினான், அவன் நம்பினது அந்த தண்ணீரை நம்பினான். ஆகையினால அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் இல்லாமல் இருந்தது. இந்த பூமியில சில மனிதர்களுக்கு மருந்துனால, மருத்துவத்தினால ஒரு அற்புதம் கிடைச்சிரும், ஒரு அற்புதம் நடந்துரும். இவனுக்கு முன்பதாக அநேகர் அந்த பெதஸ்தா குளம் கலங்கும் போது முதல்ல அதற்குள்ளாக இறங்குகிற மனிதனாக அநேக பேர் இறங்கி சுகத்தை பெற்றதை இவன் கண்கூடாய் பார்த்தான். நிறைய பேர் அந்த இடத்துல சுகத்தை பெற்று வீட்டுக்கு போனாங்க, ஆனா இவனுக்கு கிடைக்கல. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வந்திருக்கிற பலகீனம், நமக்கு வந்திருக்கிற சூழ்நிலை, நாம சந்திக்கிற பிரச்சனைகள்ல நிறைய பேர் உலகத்துக்கு நேராய் போய் சில சுகத்தை, சில விடுதலையை, சில தீர்வை அவர்கள் வாங்கிட்டு போகிறத நாம கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அற்புதம் ஏன் தாமதிக்கிறது, அதிசயம் ஏன் தாமதிக்கிறது? நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்தை படைத்த தேவனுக்குரியவர்கள். ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். உலகத்தில் இருந்து அவருக்காக ஒரு சந்ததியாக தெரிந்தெடுத்துட்டார். இனி உலகத்துல போராடி ஒரு ஜெயம் உண்டாகும் என்று சொன்னா நாம இன்னும் பல வருஷத்திற்கு ஏமாற்றப்படுவோம். நான் சொல்லுகிறேன், உலகத்தை நோக்கி பார்த்தது போதும், இயேசுவை நோக்கி பாருங்க. அவர்தான் மெய்யான அதிசயத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருஷமா அவனுக்கு கிடைச்ச சுகம் எனக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைச்ச விடுதலை எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருந்தா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆகையினால உலகத்துல ஒரு மனுஷன் உலகத்தை நோக்கி போய் உலகத்துல இருந்து ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை பெற்று அதை பார்த்துட்டு நீங்களும் அவன் இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம், அவங்க இந்த மருந்து தான் எடுத்தாங்க, அவங்க இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாமளும் அந்த பாதையில போவோம் என்று சொல்லி நீங்களும் உலக மனுஷன் போகிற பாதையில போனால் நிச்சயம் அதிசயம் இன்னும் தாமதிக்கும். நீங்க திரும்ப வேண்டியது, நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க சந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தேவன் மட்டும்தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி மட்டும் நீங்க பாருங்க. இனி அதிசயம் தாமதிக்காது, இனி அற்புதம் தாமதிக்காது. அவர் சொல்லுகிறார், என்னால செய்ய முடியாத, ஆமை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க திரும்புங்க, இயேசுவை நோக்கி திரும்புங்க, அதிசயம் செய்கிறவரை நோக்கி திரும்புங்க, அற்புதம் செய்கிறவரை நோக்கி திரும்புங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறார்.
இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷத்தை செலவு பண்ணிட்டான். ஆனால் விடுதலை மாத்திரம் இல்லை. ஒரு நாள் இயேசுவை சந்தித்தான். ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தார். ஒரு நாள் இயேசுவோடு பேசினான். ஒரு நாள் இயேசு அவனோடு கூட பேசினார். அதுக்கு பிறகு அவன் படுத்த படுக்கையா இருக்கல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறவனாய் இயேசு கிறிஸ்து அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை சந்திங்க. உங்க எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவை சந்திங்க. எல்லா சூழ்நிலைகளுக்கும் இயேசுவை சந்திங்க. எல்லா போராட்டத்திற்கும் இயேசுவை சந்திங்க. கர்த்தரை சந்திங்க. சில நேரங்களில் சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது சில வசனங்களை நம்ம மறக்கிறோம். சில வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களை நம்ம மறக்கிறோம். சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை, சரித்திரங்களை நம்ம மறக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நமக்கு வேதம்தான் வழிகாட்டி. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியும் வேதத்தில் தான் உண்டு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வழியும் வேதத்தில் தான் உண்டு. உலக மனுஷன் சொல்லித்தரக்கூடிய அநேக வழிகளை காட்டிலும் தேவனால சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழி 1000 அதிசயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. மனுஷனுடைய வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகளில் நிற்போம். அவருடைய ஒரு வழி 1000 அதிசயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவன் இயேசுவை முதல் சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து முதல் இவனை சந்திக்கிறார். இயேசு யாரெல்லாம் சந்தித்தாரோ அவர்களெல்லாம் அதிசயத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் சந்திக்கலையோ அவர்களெல்லாம் அற்புதத்தை சந்திக்க முடியல. நான் சொல்லுகிற இன்றைக்கு தேவனுடைய சபையில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இயேசுவை சந்திக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேதத்துல தேடி வாசிங்க. உங்க தேர்வு உலகத்தில் அல்ல, உங்க விடுதலை உலகத்தில் அல்ல, உங்க ரட்சிப்பு உலகத்தில் அல்ல. உங்க விடுதலையும் உங்க ரட்சிப்பும் உங்க சுகமும் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசிங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில முப்பிதாக்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்யல என்கிறத நீங்க பார்க்கணும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் இயேசுவால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. யாக்கோபுக்கு ஒரு முறை பெரிய போராட்டம். உடன் பிறந்த சகோதரன் பழைய பகையை தீர்க்க 400 பேரோடு கூட எதிர்த்து வருகிறான். அவன் பயங்கர ஆள், வேட்டையில வல்லவன். 400 பேரோட ரெடியா வாரான் யாக்கோபை மேற்கொள்ள, யாக்கோபோடு யுத்தம் பண்ண. யாக்கோபுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் கூடாரவாசி, ஏசா காட்டுவாசி. அவன் சின்ன வயசு முதலே அப்படி வேட்டையில் வல்லவன், காடுகளில் போகிறது அப்படியே வளர்ந்துட்டான். இவனோ கூடாரவாசி, அப்படியே பழகிட்டான். இப்போ பல வருஷத்தினுடைய உழைப்பு, சம்பாத்தியம், மனைவி, பிள்ளைகள், மறுமனையாட்டிகள், அவன் சம்பாத்தியம் பண்ணின சம்பாத்தியம் 2 பரிவாரங்களோடு திரும்பி வரும்போது ஒரு பயங்கரமான செய்தி இவன் காதுக்கு வருகிறது. பழைய பகையை மனதில் வைத்து, நீர் வருகிறதை கேள்விப்பட்டு உம்முடைய சகோதரன் 400 பேரோடு வருகிறான். ஹல்லேலூயா. 400 பேரோடு வருகிறான். கேட்டதோட ஒரு பெரிய பயம். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய? நிறைய பயங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். நிறைய சூழ்நிலைகள் வரும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒருவரே தீர்வு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. தீர்வு எங்கேயோ இல்லை, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தீர்வு. என்ன செய்ய? ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன சொல்ல? ஆண்டவரை நோக்கி பாருங்க. எங்க ஓட? ஆண்டவரை நோக்கி ஓடுங்க. நமக்கு தேவையான எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ யாக்கோபு அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜெபம் பண்ண ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரொம்ப நம்பின ஆளும் இல்லை. முதல் தனித்து போய் விடுகிறது வரையிலும், பொழுது விடுகிறது வரையிலும், ரா முழுவதும்
ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தானாம். அல்லேலூயா. ஆண்டவரோடு போராடுகிறான். அவரால் மட்டும்தான் அதிசயத்தை செய்ய முடியும். பழைய பகை. தகப்பனிடத்துல ஏசாவை போல வேஷம் போட்டுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றாச்சு. சகோதரன் களைப்பாய் இருக்கும்போது சேஷ்ட புத்திர பாகத்தை பேசி வாங்கியாச்சு. இப்படி சகோதரனை வஞ்சித்துட்டு போனவன் இப்ப திரும்பி வருகிறத கேள்விப்பட்டு சகோதரன் ஏசா 400 பேரோடு எதிர்க்க வரான். இவன் தனித்து போய் ஜெபிக்கிறான். ராம் முழுவதும் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இவனுக்கு நிறைய திறமைகள் எல்லாம் இருக்கிறது, நிறைய தந்திரங்கள் எல்லாம் தெரியும். நான் சொல்லுகிறேன், நமக்கு தெரிந்த வழிகள் கொஞ்ச தூரத்தில் முடிஞ்சிரும். நமக்கு இருக்கிற அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்கையை தாண்டி நம்மளை ஜெயிக்க வைக்காது. ஆனால் ஆண்டவரை தேடுவோமே ஆனால் எல்லா எல்கைகளையும் தாண்டி அவர் அற்புதங்களை செய்ய அவர் வருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இக்கட்டில் கர்த்தரே எனக்கு துணை. இக்கட்டு காலத்தில் கர்த்தர் தான் எனக்கு துணை. அநேக கேள்விகள் உள்ளத்தில் எழும்போது நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. 38 வருஷம் இவனுக்கு அதிசயம் நடக்கல. ஒரு மருந்தும் வேலை செய்யல. ஒரு மருத்துவர் மூலமாகவும் விடுதலை இல்லை. 38 வருஷம் தாமதம். 38 வருஷத்துல கிடைக்காத அதிசயம், கிடைக்காத சுகம், கிடைக்காத விடுதலை இயேசுவை சந்தித்த அந்த மணி நேரத்தில் அவனுக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இயேசுவை சந்திங்க, இயேசுவை சந்திங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவர்தான் தீர்வு. செயலிழந்த அவயங்களில் ஜீவனை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். செயல்படாத அவயங்களை செயல்படுத்துவார். மரித்த பிரேதங்களை கூட அவர் உயிரோடு எழும்ப செய்திருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். இயேசுவை சந்திங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதிலையும் கிட்டத்தட்ட 400-500 கோடி மக்கள் நம்புகிற ஒரே ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நம்புங்க, நீங்களும் கர்த்தரை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இதுல தீர்வு தர, இதுல அதிசயத்தை செய்ய இயேசுவால மட்டும்தான் முடியும் என்று நம்புங்க. முதல்ல என்றைக்கு இயேசுவை சந்தித்தானோ 38 வருஷத்தினுடைய படுக்கை அன்றைக்கு அவனுக்கு மாறிற்று. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையை கொண்டு வந்து இயேசுவை சந்திக்கிறீர்களோ இனி அந்த பிரச்சனை உங்க வாழ்நாளில் நீங்க பார்ப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு எந்த பிரச்சனையை கொண்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இருக்கிறீர்களோ இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. ஏனென்றால் இந்த இடத்துல இருக்கிறவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர். இந்த இடத்துல இருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்க பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன். இதை விசுவாசிங்க. அப்படியே இந்த படுத்த படுக்கையா இருந்த 38 வருஷ வியாதியோடு கூட இருந்தவன் விடுதலையை பெற்றான். யாக்கோபனுடைய வாழ்க்கையில 400 பேரோடு கூட சகோதரன் எதிர்க்கும்படி வரும்போது அவன் செய்த ஒரே ஒரு காரியம், 20 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவர் ரொம்ப தேடலை. ஆனா பிரச்சனை இப்போ கையை மிஞ்சி போயிற்று, தலையை மிஞ்சி போயிற்று. இனி ஒருவர் தான் ரட்சிக்க முடியும் என்று உணர்ந்து விசுவாசித்து நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து ராம் முழுவதும் ஜெபிக்கிறான். ராம் முழுவதும் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்துட்டு மறுபடியும் தன்னுடைய பிரயாணத்தை தொடர ஆரம்பிக்கிறான். இப்போ சகோதரனை சந்திக்கிற ஒரு இடம் வருகிறது. சகோதரனை சந்திக்கும் போது காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில எந்த இடத்துல நாம ஏமாந்து போவோம், ஆனா கர்த்தரை தேடுகிற இடத்துல நாம ஏமாற்றப்படவே மாட்டோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடத்துல நீங்க ஏமாற்றப்படவே மாட்டீர்கள்.
பிள்ளைகள் உங்களை ஏமாற்றலாம், மனைவி உங்களை ஏமாற்றுவார்கள், கணவனால கூட நீங்க ஏமாற்றப்படலாம், சொந்தங்களால நண்பர்களால நீங்க ஏமாற்றப்படலாம். ஆனா ஆண்டவரை நான் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கிறதே, அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படவே மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, எல்லா உறவுகளும் உங்களை ஏமாற்றும். இந்த உறவு மாத்திரம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்க, முழு இருதயத்தோடு விசுவாசிங்க. இயேசுவால மட்டும்தான் சாத்தியம் இது. அவ முழு இருதயத்தோடு களைப்பை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதுக்கு பிறகு தன்னுடைய பிரயாணத்தை தொடருகிறான். அதே 400 பேரோடு வந்து கொண்டிருக்கிறான் சகோதரன். இந்த யாக்கோபை பார்த்த உடனே, அவனை பார்த்த உடனே ஒரு எரிச்சல், பழைய பகை ஒன்றும் அவனுடைய இருதயத்தில் வரல. தம்பி என்கிற உறவு மாத்திருந்தான், பாசம் மாத்திருந்தான் அவன் கண்ணு முன்னால இருந்துச்சு. அல்லேலூயா. உங்களுடைய கோரமான சூழ்நிலைகளை மகிமையாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புங்க, முழு இருதயத்தோடு நம்புங்க. கோடானு கோடி ஜனங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவனை பார்க்கும்போது தம்பி என்கிற ஒரு உணர்வு, உடன் பிறந்த சகோதரன் அல்லவா என்கிற ஒரு உணர்வு தான் ஏசாவுக்கு வந்தது. ஓடி போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சு ரொம்ப நேரம் கண்ணீரோடு அழுதார்கள். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை, மலை போல வந்த பிரச்சனை பனி போல மாறிற்று. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க கண்களுக்கு தெரிகிற பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியாம போக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வார். இந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவனுக்கு ஏன் அற்புதம் தாமதித்தது? அவன் இயேசுவை சந்திக்கல, இயேசு அவனை சந்திக்கல. அவரை சந்திக்காதது வரைக்கும் தான் ஆசீர்வாதம் தாமதிக்கும், அற்புதம் தாமதிக்கும், அதிசயம் தாமதிக்கும், சுகம் தாமதிக்கும், விடுதலை தாமதிக்கும். ஆனா அவர் என்றைக்கு உங்களை சந்திக்கிறாரோ, நீங்க என்றைக்கு அவரை சந்திக்கிறீர்களோ, இனி அதிசயம் தாமதிக்காது என்று ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். இன்று முதல் அதிசயம் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே இயேசு கிறிஸ்து இவனை சந்தித்து இவனை சுகமாக்கி இவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த இடத்துல இருந்து அவனை கடந்து போக செய்தார். 38 வருஷத்துக்கு பிறகு இயேசு சந்தித்ததுனால இவன் அற்புதத்தை சந்தித்தான். இவன் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டான். என்ன ஒரு அதிசயம் பாருங்க, சீக்கிரமா நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, வாசிப்போம். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 5 வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் துரிதமாய் நடந்தது, ரொம்ப ஸ்பீடா நடந்தது. என்ன அப்படின்னா, மரியாள் செய்த ஒரே ஒரு காரியம், அங்க குறை வரும்போது மரியாள் போய் இயேசுவை சந்திக்கிறாள். அவர்களுக்கு திராட்சரசம் குறைபட்டது என்று. உடனே இயேசு சொன்னார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டார். மரியாளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ சம்பந்தப்பட்ட நபருக்கு மரியாள் சொல்லி கொடுக்கிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, இந்த குறைவோ நிறைவாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு நடந்திருப்போம், யாரோ ஒருவர் சொன்னதை நாம செய்திருப்போம். நான் சொல்லுகிறேன், இன்று முதல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அற்புதம் இனி தாமதிக்காது, அற்புதம் துரிதமாய் நடக்கும் என்று அறிவிக்கிறேன்.
எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் துரிதமாய் நடக்கணுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யணும். அதுல மாற்றங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வேதத்தையே மாற்றக்கூடிய சூழ்ச்சி தேசத்துல மத தலைவர்களினால நடந்து கொண்டு இருக்கிறது. வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம் வரும் என்று சொல்லப்பட்ட கொடூரமான காலத்திற்கு நேராய் நாம போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிற வேதம் எப்படிப்பட்டது தெரியுமா? வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நேரத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மோடு கூட பேசக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஹல்லேலூயா. இந்த பூமியில எந்த மனுஷனுடைய சொற்களும் பேசாது. அந்த மனுஷன் பேசுவான், ஆனா அவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் எழுத்தின் வடிவில் இருக்கிற வார்த்தை ஒரு மனுஷனோடும் பேசினதில்லை. ஆனா இயேசு எப்படி பேசினாரோ அவருடைய எழுத்தாய் இருக்கிற வார்த்தைகளும் இன்றைக்கு மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. பேசுகிற ஆற்றல் படைத்தது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. அதையே மாற்றணும்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், மரியாள் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அற்புதம் நடந்துரும். அற்புதம் நடக்க துரிதமான ஒரு வழி, ஈஸியான ஒரு வழியை மரியாள் அன்றைக்கு சொல்லி கொடுத்தார்கள். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அதிசயம் நடக்க ஈஸியான ஒரு வழி. இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா இயேசு வழியாயிருக்கணும், இயேசுவினுடைய சத்தியம் இருக்கணும். அந்த வழிகளில அந்த சத்தியத்துல தான் அந்த மனுஷனுக்கு அதிசயங்கள் நடக்கும். வேற ஒரு மனுஷன் காட்டின வழிகளில அதிசயம் இல்லை, அற்புதம் இல்லை, விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வழிகளில மட்டும்தான் அற்புதம் இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துனுடைய வழி எது, அவருடைய வார்த்தை எது, அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அதற்கு நேராக திரும்புவோம். அந்த வழிகளில நாம் மகிழத்தக்கதான அதிசயம் இருக்கிறது, நாம மகிழத்தக்கதான அற்புதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிசயம் தேவை. எங்க போய் அதிசயம், யாரிடத்துல போய் அதிசயம், எப்படி அதிசயம் நடக்கும் என்கிறது தெரியாமல் இருக்கிறார்கள். முப்பிதாக்களை கண்ணோக்கி பாருங்க. யாக்கோபு ஜெபித்தார், ஜெபத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்தார், இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வைத்தார். அல்லேலூயா. ஆமா, இயேசு ஜெபித்தார், ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், ஜெபிக்கவும் வைத்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபந்தான் வரமாட்டேங்க. சோர்ந்து இருக்கும் போது நீங்க ஜெபிப்பீர்கள், ஆனால் பிரச்சனை கூடும், பிரச்சனை குறையாது. ஆகையினால சோர்ந்து இருக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனை சந்திக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணுங்க, நெருக்கப்படும் போது இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்க நெருக்கத்துல விடுதலையை ஜெபம் கொண்டு வரும். பிரச்சனையில இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையில ஒரு தீர்வை ஜெபம் கொண்டு வரும். சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு காரியத்தை ஜெபம் கொண்டு வரும். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து சீசர்களை ஜெபிக்க வைத்தார். சிலுவையின் பாடுக்குள்ளாக போறக்கு முன்பதாக சீசர்களை ராம் முழுவதும் ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். நல்லா தூங்கினார்கள். மறுபடியும் வந்து எழுப்பினார், தூங்கினார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள் என்று சொல்லி கொடுத்தார். அப்ப ஜெபம் என்னெல்லாம் செய்யும், அந்த தலைப்புல நிறைய செய்தி கேட்டிருப்போம். ஜெபிக்காட்டா என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதை தான் இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்லி கொடுத்தார். ஜெபிக்க மாட்டேங்கிறீங்களா, சோதனைக்கு உட்படுவீர்கள். எங்க போனாலும் சோதனையா இருக்கும். கணவன் சோதனையா மாறுவார், மனைவி சோதனையாய் மாறுவாள், பிள்ளைகள் சோதனையாய் மாறுவார்கள். எல்லாரும் உங்களை நேசித்தாலும் அவர்கள் நிமித்தமா ஒரு சோதனை வரும்.
அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஜெபந்தான் நமக்கு ஒரு ஜெயம், ஜெபந்தான் நமக்கு பலன். என்ன நடந்தாலும் ஜெபிக்கிறத மாத்திரம் நிறுத்தாதிருங்க. ஆகையினால தான் இயேசு ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார், உபவாசம் போட்டு ஜெபித்தார், கூடி ஜெபம் பண்ணினார். இப்படி பல வகைகளில் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஜெபித்ததை வேதத்தில் எழுதியும் வைத்திருக்கிறார். மரியாள் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்திருங்க. அதிசயம் இன்னும் 10 வருஷம் ஆகாது, அதிசயம் இன்னும் 2-3 வருஷம் ஆகாது, அதிசயம் உடனே நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையும் சோதனை இருக்கு. வேலையில் சோதனை, அப்படியே வேலை நல்லா போச்சுன்னா வருமானத்தில் சோதனை. 10 ரூபா வந்துன்னா 12 ரூபா செலவு வருது, வருமானத்தில் சோதனை. பிள்ளைகள்னால சோதனை. நம்ம ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரருடைய மகன் பஞ்சாபில் படிக்க போனான். அங்கே பைக் ஆக்சிடென்டில் கிட்டத்தட்ட 16 நாளுக்கு மேலே கோமாவில் இருந்தார், ஐசியூவில் அட்மிட். அவர் அங்கே இருந்து சொந்த மாநிலத்திற்கு கொண்டு வர முடியாது. இங்கேருந்து தாய் தகப்பன் ஃப்ளைட்டில் போய், பாஷை தெரியாது, பஞ்சாப் பாஷை தெரியாத இடத்துல அறிமுகமில்லாத ஜனங்கள் மத்தியில் ஒரு பிள்ளையை கவனிக்கிறது எவ்வளோ சவாலான விஷயம். பிள்ளைகளினால சோதனை. பணம் இருக்கிறது, ஆனால் சூழ்நிலை பாருங்க இவ்வளோ பயங்கரம். சோதனைக்கு உட்படுவீர்கள் ஜெபிக்காவிட்டால். ஜெபித்தால் சோதனைக்கு உட்பட மாட்டீர்கள். ஜெபித்தால் சோதனையை ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு அதை தான் சொல்லி கொடுத்தார். ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம், ஜெபிக்க முடியலை நம்மளால. நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. தேவைக்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, தேவனோடு ஐக்கியம் வைக்கிறதற்காக நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் என்கிறது தேவனோடு பேசுகிறது. தேவைக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. தேவனோடு உறவில் இருக்க நிறைய ஜெபம் பண்ணுங்க. இந்த பூமியில் ஒரு மனுஷனோடு நல்ல ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எப்போவாச்சும் ஒருக்கா பேசினா ஐக்கியம் கூடாது, அடிக்கடி பேசினாதான். சிலர் சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய உயிர் நண்பன், நாங்கள் 2 பேரும் டியர் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. எப்படி ஆச்சு அதெல்லாம்? எல்லா இடத்துலையும் 2 பேரையும் பார்க்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் 2 பேரும் நிற்பாங்க. எப்படி இந்த ஐக்கியம் வந்தது? எப்போவாச்சும் பேசுவாங்க, எப்போவாச்சும் சந்திப்பாங்க. அப்படின்னா இந்த ஐக்கியம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காது. எப்போவுமே ஐக்கியத்தில், பேச்சில் ஒரு ஐக்கியம் எப்போ வளரும் அப்படின்னா பேசணும், ஐக்கியமாக இருக்கணும். தேவனும் நம்மளும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிதான் ஜெபம். தேவனும் நாமளும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிதான் துதி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலர் ஜெபத்தை பல விதத்தில் செய்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஐக்கியத்தை மேம்படுத்தும்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அடிக்கடி நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபத்தில் உங்களை நன்றி சொல்ல வைத்தேன். வீடுகளிலே அடிக்கடி நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளில் நாம் குடியிருக்கிறோம் அப்படின்னா நன்றி சொல்லணும். இந்தியாவில் இன்னும் சில இடங்களில் கலவரம் அடங்கலை, மணிப்பூரில் இன்னும் கலவரம் அடங்கலை, அது கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதே தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், சுகமாய் வைத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் அப்பப்போ தீவிரவாதிகளின் தொந்தரவு, அதே தேசத்தில் அதே அரசாங்கத்துக்கு கீழே தான் நாமளும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க ஆண்டவருக்கு? ஆண்டவரே நன்றி, தகப்பனே நன்றி. எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்காக. இன்னைக்கு நல்ல ஒரு மழை, நல்ல ஒரு குளிர்ச்சி,
இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இதை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களை நேசித்து தரக்கூடிய கிஃப்ட், பாக்கியம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதே கிளைமேட்டை நிறைய பேரால் அனுபவிக்க முடியலை. இந்த கிளைமேட் வந்தாலே உடம்புக்கு ஆகாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, இருதய பலகினம், சரீர பலகினப்பட்டு கிடக்குது. ஆனால் கர்த்தரோ நம்மளை மகிழ பண்ணுகிறார். நிறைய நன்றி சொல்லுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறது அவ்வளோ மேன்மை, அவ்வளோ மகிமை. அல்லேலூயா. துதிக்கிறது அவ்வளோ நல்லது. அதான் யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது துதிக்கிறவர்களை முன்னே நிறுத்தினா, பிற்பாடு ஆயுதம் ஏந்தினவர்கள் துதிக்கிறவர்களுக்கு பின்னாடி போக வைத்தான். காரணம் என்ன அப்படின்னா, துதி முன்னே போகும்போது கர்த்தர் முன்னே போவார். அல்லேலூயா. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். அப்ப எந்த சூழ்நிலைகள் இருந்து துதித்தாலும் அங்கே ஒருவர் வாசம் பண்ணுவார். நெருக்கத்தில் துதியுங்கள், தேவைகளில் துதியுங்கள், சோர்வில் துதியுங்கள், கஷ்டத்தில் துதியுங்கள், போராட்டத்தில் துதியுங்கள், வியாதி வரும்போது துதியுங்க. எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. துதிக்கும் போது ஒருவர் வாசம் பண்ணுவார். அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் வாசம் பண்ணிட்டார்னா அந்த சூழ்நிலைகளே மகிமையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படிதான் யோசபாத் ராஜாவினுடைய நாட்களில் அவர் துதித்தார். சூழ்நிலையே மாறாயிற்று. வெற்றியே கிடைக்காத ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சு, வெற்றி கிடைத்தது. யுத்தம் பண்ணாமலே ஜெயம் பெற்று கொண்டார்கள். ஓடாம ரன் எடுத்த மாதிரி, யுத்தத்தவே செய்யல, ஸ்டார்ட்டே பண்ணல, ஜெயம் யோசபாத்தை சார்ந்ததாய் மாறிற்று. ஒரு துதிக்கு அவ்வளோ வல்லமை. நீங்க துதிக்க 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 கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை செய்கிறார். அதெல்லாம் நீங்க நம்பணும். என்ன ஸ்தோத்திரம், என்ன அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கு கஷ்டமா இருக்கு. என்ன ஸ்தோத்திரம் பண்ணக்கு? ஆனா தேவனை அறியாதவர்கள் நிறைய அவர்களுடைய தேவனை துதிக்கிறார்கள். நாம ஸ்தோத்திரம் பண்ணக்கு யோசிக்கிறோம், அல்லேலூயா சொல்லக்கு யோசிக்கிறோம். அதுல இருக்கிற மகிமை வேற எதுலையுமே இல்லைன்னு சொன்னா கூட தாகும். அந்த அளவுக்கு துதிகளில், ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நல்ல துதியுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தேவனை கனம் பண்ணுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. துதிக்கிறது நல்லது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம். அநேக வழிகள் இந்த பூமியில உண்டு. சத்தியமில்லாத வழிகளிலே போனாதான் நமக்கு ஜீவன் கிடைக்கும். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தப்பு தப்பா பின்பற்றும்படி வழி நடத்துகிறார்கள். ஆனா சத்தியம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துல தான் விடுதலை, சத்தியத்துல தான் அற்புதம். மனுஷனுடைய சத்தியம் இல்லை, மனுஷனுடைய உபதேசம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னிலே இருந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார்கள். அதுக்கு பேர் பிரசங்கம் இல்லை. வேத வசனத்திலிருந்து ஒன்று பேசட்டும், அது நமக்கு விடுதலையை கொண்டு வரும். அந்த சத்தியத்தில் நமக்கு விடுதலை வரும். மனுஷனுடைய ஆலோசனையிலிருந்து புறப்படக்கூடாது. சத்தியத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. சத்தியத்தை அறிந்து கொள்ள நமக்கு பெரிய விடுதலை இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தெரிஞ்ச மாதிரியே இந்த பூமியில வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிக்க கூடாது. வேத வசனத்தின்படி வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கையை முடிக்கணும். அந்த வாழ்க்கை முடியும் போது இம்மையில ஒரு முடிவு வந்திருக்கும், மறுமையில நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திற்கு நேராக மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில பரலோகத்திற்கு நேராக நடத்துகிறார். இயேசு மூலமா தான் ஜீவன், இயேசுனுடைய வழியில தான் ஜீவன், இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்துல தான் ஜீவனே இருக்கிறது. அது தேவனுடைய பிள்ளைகள் விரும்புங்க, அதை வாஞ்சிங்க, அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ன சொல்லிட்டா அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வேலைக்காரர் இயேசுவனிடத்தில் போனார்கள்.
இயேசு வேலைக்காரர்களுக்கு சொன்னார், கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க அப்படின்ட்டு. ஃபுல்லா நிரப்புங்க. ஆனால் உண்மையாகவே திராட்சை ரசம் குறைப்பட்டது, திராட்சை ரசம் வேணும்னா திராட்சை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு திராட்சை வாங்கிட்டு வான்னு சொல்லலை, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க. சில சத்தியம், சில வசனம் நமக்கு முரண்பட்டதாக இருக்கும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நமக்கு முரண்பட்டதாக இருக்கும். இது என்ன வார்த்தை, இது என்ன சத்தியம், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் நடக்க முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா? அதான் பேதுரு சொன்னார், இது கடினமான உபதேசம், யார் கை கொள்ளுவா? கடினமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நீங்க கை கொண்டுதான் ஆகணும். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம புத்தி கேட்டாததா இருக்கலாம், நம்ம அறிவுக்கு அப்பால் பட்டதா இருக்கலாம், ஆனாலும் செய்து பார்த்தால் உங்களுக்கு அதிசயம் நடந்துரும். அல்லேலூயா, அற்புதம் நடந்துரும். வேலைக்காரர்கள் சற்றும் யோசிக்கல, கொஞ்சமும் யோசிக்கல. கச்சாடிகள் எல்லாம் தண்ணீரால நிரப்புங்கள் அப்படின்ட்டு. நானா இருந்த அந்த இடத்துல யோசிச்சிருப்பேன், திராட்சை ரசத்திற்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம்? 2 வேலைக்காரர்களை திராட்சை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும், சீனி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும், வேற 2 பேரை தண்ணீர் எடுக்க விட்டுருக்கணும். இது எல்லாரையும் போய் தண்ணீரை மொண்டு கொண்டு வாருங்கள், கச்சாடிகளை நிரப்புங்கள் அப்படிங்கிறாரு. நமக்கு தேவையான அற்புதத்திற்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நாமெல்லாம் இருந்தால் கொஞ்ச நேரம் யோசித்துக்கிட்டே நின்றுப்போம். அவங்க சற்றும் யோசிக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நான் சொல்லுகிறேன், வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்க வாழ்க்கையில இனியும் அற்புதம் தாமதிக்காது. இந்த அற்புதம் இன்று முதல் துரிதமாய் உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். அப்படி அவர்கள் போனார்கள், வேக வேகமா தண்ணீரை மொண்டு கொண்டு கச்சாடிகளை நிரப்பினார்கள். அடுத்தபடியா இயேசு சொல்லுகிறார், வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இப்போ 8 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தண்ணீரை கச்சாடிகளில் நிரப்புங்க. நிரப்பியாச்சா? இப்போ அதிலிருந்து கோரி கொண்டு போய் கொடுங்க, அவ்வளோதான். சில வார்த்தை நமக்கு புரியவே செய்யாது, ஆனால் அதன்படி செய்யும்போது நமக்கு தேவையான இடத்துல அற்புதம் நடந்திருக்கும். அல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது அற்புதம் நடந்திருக்கும், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்திருக்கும், நீங்கள் ஆராதிக்கும் போது அற்புதம் நடந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உபவாச ஜெபத்தில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன், எனக்கு தேவையான அற்புதத்தை கர்த்தர் செய்து விட்டார். உங்களுக்கு தேவையான அற்புதத்தை ஆண்டவர் செய்து விட்டார். உங்க சரீரத்தில் அதிசயம் நடந்து விட்டது. விசுவாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம நிறைவு செய்வோம். நியாயாதிபதி 13:19. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வனாந்திரத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபிடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. ஆமா, பார்த்து கொண்டிருக்கையில், மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில்
அதிசயம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே அதிசயம் நடக்கும். இந்த அதிசயம் எப்போ நடந்தது அப்படின்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது நடந்தது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நடந்தது, கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நடந்தது, கர்த்தரை கனம் பண்ணும் போது நடந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகாபெரிய அதிசயத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுக்காக நான் ஏறெடுக்கிற ஆராதனை, அவருக்கு முன்பதாக நான் போடுகிற முழங்கால், அவருக்கு செலுத்துகிற காணிக்கை, அவருக்கு செலுத்துகிற துதி, அவருக்கு செலுத்துகிற ஆராதனை, அவருக்கு செலுத்துகிற மகிமை, அவருக்கு செலுத்துகிற கணம் எல்லாமே என் வாழ்க்கையில ஒரு மகிமையான அதிசயத்தையே கொண்டு வரும். மனவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் நடந்துச்சான். ஆராதிக்கும் போது ஒரு அதிசயம் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, ஆராதிச்சு எனக்கு என்ன கிடைச்சது, ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது? நான் சொல்லுகிறேன், மனவாவுக்கு ஒரு அதிசயம் நடக்குமையானால் அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் அதிசயம் நடக்கும். தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. இடைவிடாமல் தேவனை தேடுங்க. சபையிலேருந்து வீட்டுக்கு போயாச்சு, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா துதிங்க. வேலை செய்யும் போது வாய்கள் துதித்து கொண்டு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. எதற்காக உங்களை சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார்? எதற்காக வேதத்தை உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்? எதற்காக தன்னை உங்களுக்கு தெய்வமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்? நீங்க அவரை துதிப்பீர்கள் என்று நம்பிதான் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எத்தனையோ பேருக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்தவே இல்லை. அவர்கள் இன்றைக்கும் படைப்புகளை நம்புகிறார்கள், படைத்தவரை இன்னும் நம்பல. ஆனால் நாமோ படைத்ததை நம்பல, படைத்தவரையே நம்புகிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், படைத்தவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் வந்து சொல்லி நீங்க கர்த்தரை நம்ப முடியாது, அது சான்ஸே இல்லை. நான் சொல்லும்போது நீங்களாகவே நம்பும் போது தான் ஏதாச்சும் நம்ப முடியும். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. ஜெபிக்காம இருக்காதுங்க, துதிக்காம இருக்காதுங்க. வாழ்க்கையில நிறைய காரியத்தை சந்திப்போம். ஆனாலும் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. துதிக்கும் போது ஏதோ ஒன்று காரியம் எனக்கு நடக்குது என்று விசுவாசித்து துதியுங்க. ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கு என்று சொல்லி நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிச்சயமாய் நடக்கும். மனோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினான். தான் ஆயத்தம் படுத்தின பலியை கர்த்தருக்கு செலுத்தினான். வாரந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துங்க, தினந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள், கர்த்தருக்கு பலியை கொண்டு வந்தார்கள். அந்த பலியில ரொம்ப வித்தியாசம் உண்டு. ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். காயின் தன்னுடைய தோட்டத்தில் இருந்து, விவசாயத்தில் இருந்து சில காய்கறிகளை கொண்டு வந்தான், சிலவற்றை கொண்டு வந்தான். சரி, ஏதோ கொஞ்சம் போல ஆண்டவர் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனா ஆபேல் அப்படி அல்லாமல் மந்தைகளுக்கு உள்ள போய் நல்லதை பார்த்து தேர்வு பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நாம செலுத்துகிறது எல்லாமே கர்த்தருக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று செலுத்துகிறோம். அதை செலுத்தும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். வாசிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இப்போ காயின் கொண்டு வந்ததற்கும் ஆபேல் கொண்டு வந்து செலுத்தின பலிக்கும் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆபேல் என்ன செய்கிறான்? 3வது வசனத்தை வாசித்தால், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஒரே வார்த்தையில முடிஞ்சு. ஆனா ஆபேலுடைய காணிக்கை குறித்து வாசிக்கும் போது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும்
அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம யாரை துதிக்கிறோம், யாருக்கு பலி செலுத்துகிறோம், யாருக்கு ஆராதனை செலுத்துகிறோம், அந்த ஞானம், அந்த அறிவு நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆமென். ஆமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிறதுல ஒழுங்கு இல்லை, ஆராதிக்கிறதுல ஒரு பயபக்தி இல்லை, ஆராதிக்கிற அந்த ஆராதனையை கனமாய் செலுத்த நிறைய பேருக்கு தெரியல. ஆனா ஆபேலுக்கு தெரிஞ்சுது. அல்லேலூயா. ஏனா தானோனி பலி செலுத்தக்கூடாது. பலி கர்த்தருக்கு செலுத்துகிறோம், மனுஷனுக்கு அல்ல. பலி நம்மை உண்டாக்கின தேவனுக்கு செலுத்துகிறோம். அது துதி பலியா இருக்கட்டும், பாடும்போது பாடலா இருக்கட்டும், பாடுகிற வேளையில கை தட்டுகிறதா இருக்கட்டும், பாடுகிற வேளைகளில் உணர்கிறதா இருக்கட்டும். சிலருக்கு உதடு பாடும், உள்ள எங்கேயோ இருக்கும். வல்லவர் நீ பாடும்போது வல்லவரை நினைத்து பாடணும், அவருடைய வல்லமையான செயல்களை நினைத்து பாடணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஒரு தேவனுக்காக செய்யக்கூடிய எல்லா ஆராதனையும், ஸ்தோத்திரமும், துதிகளும், மகிமையும் எல்லாமே ஒரு கனத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு பக்தியோடு நீங்க செலுத்தணும். கர்த்தர் நாம செலுத்துகிற, நாம செய்கிற எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் பார்க்காதவர் அல்ல, கண்ணிருந்தும் பார்க்காதவர் அல்ல. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். அவர் எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாருடைய ஆராதனையும் பார்க்கிறார். அப்படியே காயின் கொண்டு வந்த காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார், ஆபேல் கொண்டு வந்ததையும் பார்க்கிறார். ஆபேல் கொண்டு வரும்போதே அவன் தன்னுடைய மந்தைக்குள்ளாய் போய் தலையீற்றுகளை தெரிந்தெடுக்கிறான். முதல் பிறந்த குட்டி, அதுல எல்லாத்தையும் கொண்டு வராமல் அதுல எது நல்ல கொழுமையா இருக்கு, அழகா இருக்கு, நல்ல புஷ்டியா இருக்கு, சிறந்ததா இருக்கு, அதை கர்த்தருக்கு என்று சொல்லி தேர்வு பண்ணி கொண்டு வரான். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிறார். மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது அதிசயம் விளங்கிற்று. அல்லேலூயா. அதிசயம் நடந்தது. எப்பொழுது கர்த்தருக்கு என்று சொல்லி பலி செலுத்தும் போது, ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது, அவரை கனம் பண்ணும் போது ஒரு அதிசயம் நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கட்டும். முடிந்தவர்கள் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்கள். ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறதற்காய் நன்றி. மரியாள் சொல்லி கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அவர் சொல்லும்போது சில வார்த்தை நமக்கு புரியாமல் இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். ஆனா சொன்னதை செஞ்சிருங்க. அதிசயம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது, உங்க குறைவுகள் மாற போகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் பந்தி விசாரிப்புக்காரர்கள் ஆமென் செய்யாமல் இருந்திருந்தா அங்கே அற்புதம் நடந்திருக்காது. அவருடைய வார்த்தையின்படி செய்தபடினால அங்க அதிசயம் நடந்தது. அதிசயம் நடந்தது. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை துதித்திருக்கிறேன், நான் உம்மை தொழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. கேளுங்க. ரீபா ஷா தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆமென். என் குடும்பத்திற்கு ஒரு அதிசயம், என் வீட்டிற்கு ஒரு அதிசயம். நான் வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன், அதுல ஒரு அதிசயம் நடக்கட்டும், அதுல ஒரு சமாதானம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹூடாபா ரீகாதாராபா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதித்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை விளங்க பண்ணுவா, இன்றைக்கு விளங்க பண்ணுவா. சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. அதிசயம் ஏன் தாமதிக்கிறது? நீ இதுவரையிலும் இயேசுவை நோக்கி பார்க்கல, ஆகையினால் அது அதிசயம் தாமதித்தது. ஆமென். இயேசு என்றைக்கு
38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிற வியாதிசனை சந்தித்தாரோ, என்றைக்கு அவன் இயேசுவை சந்தித்தானோ அன்றைக்கு அற்புதம் நடந்தது. நீங்க இயேசுவை சந்திக்க தாமதிக்க உங்களுக்கான அற்புதம் தாமதிக்கும், உங்களுக்கான அதிசயம் தாமதிக்கும். அவரை சந்திக்கும் போது அதிசயத்தை நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் அதிசயம் உடனே நடந்தது. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. குறைவு வந்தவுடனேயே அல்லேலூயா அவர்கள் சோர்ந்து போகல. குறைவு வந்தபோது அவர்கள் புலம்பல. அல்லேலூயா. அங்கே ஒரு மரியாள் நின்று கொண்டிருந்தாள். அவள் சொல்லிக் கொடுக்கிறாள், அல்லேலூயா, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்திடுங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று அந்த வார்த்தை விசுவாசித்தார்கள். இயேசுவினிடத்தில் போனார்கள். இயேசு சொல்லும்போது அவர்கள் கீழ்ப்படிந்து செய்தார்கள். ஆமை. சாதாரண தண்ணி திராட்சரசமாய் மாறிட்டு முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாயிருந்தது, ருசி உள்ளதாயிருந்தது. அல்லேலூயா. இந்த இயேசு உங்களை சந்தித்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்க சந்தித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இனி முந்தின வாழ்க்கை விட பிந்தின இந்த வாழ்க்கை உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லுகிற, அதிக ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகிறது. மனவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிசயம் விளங்கினது. இதோ இந்த டிவி மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கிறது. பலகீனத்தில் அதிசயம் நடக்கிறது, கடல்ல அதிசயம் நடக்கிறது, இழப்புகளில் அதிசயம் நடக்கிறது, வியாதிகளில் அதிசயம் நடக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்குள்ள அதிசயம் நடக்கிறது, மனைவிக்குள்ள அதிசயம் நடக்கிறது, பிசினஸ்ல அதிசயம் நடக்கிறது, வியாபாரத்தில் அதிசயம் நடக்கிறது, தேவைகளில் அதிசயம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி. எங்களை தேடி வந்து அற்புதம் செய்தபடினால நன்றி, நன்றி. நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, விடுவீங்க, சுகமாக்குங்க, அற்புதத்தை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.